Taste the Daily. சர்வதேச விண்வெளி மையத்தை நோக்கி கடந்த 12 மணி நேரமாக பயணித்துக் கொண்டிருக்கும் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்களும் கலந்துரையாடி வருகின்றனர். அதன் நேரலையை தற்போது பார்க்கலாம். Astronauts, as Peggy said, one veteran and 3 rookies, and wow, what a ride it was. Frankly, when I was sitting in the capsule in Grace yesterday on the launch pad, my only thought in my mind was that let's just go. After 30 days of quarantine, it was a feeling that I just wanted to go. You know, the excitement and all was, probably far away. It was just the feeling that let's just leave here. But when the ride started, it was something like you're getting pushed back into the seat. It was an amazing ride. And then suddenly, nothing. Everything silenced and you were just floating. You unbuckle and you were just floating in the silence of vacuum. It was an amazing feeling. சர்வதேச விண்வெளி மையத்தை நோக்கி கடந்த 12 மணி நேரமாக பயணித்துக் கொண்டிருக்கும் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்களும் கலந்துரையாடிய அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதாவது சுபான் சுக்லாவுடைய இந்த விண்வெளி பயணம் என்பது ஒரு அற்புதமான வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய அந்த விண்வெளி காட்சிகளில் அந்த 4 பேர் கொண்ட குழுவினர் அற்புதமாக அமர்ந்து கொண்டு எப்படி பூமியில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறார்களோ அது போன்று அந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பை, ஒரு கலந்துரையாடல் நிகழ்வை அவர்கள் ஏற்பாடு செய்து மகிழ்ச்சியோடு அந்த 4 பேரும் தங்களுடைய இலக்கை எட்டியது, தங்களுடைய அனுபவ விவரங்களை எல்லாம் அவர்கள் பேசி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சுபான் சுக்லாவினுடைய இந்த விண்வெளி பயணம் என்பது மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாகத்தான் இதை பார்க்க முடியும். விண்வெளியிலிருந்து புறப்பட்ட பயணத்தை ரசித்து அனுபவித்து மிக அமைதியாக காற்றினுடைய வேகம், அந்த திசையினுடைய அழுத்தங்கள் இவற்றையெல்லாம் கடந்து அவர்கள் எப்படி பெருமிதத்தோடு தங்களுடைய உணர்வுகளை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த நிலையை பார்க்கிறோம். அதே போன்று அன்னப்பறவையினுடைய பொம்மையை விண்வெளிக்கு எடுத்து சென்றுள்ள சுபான் சுக்லா அந்த பொம்மையை அவர்கள் குறிப்பாக கையில வைத்துக் கொண்டு அந்த விண்வெளியிலே அந்த காற்றினுடைய அழுத்தம், அந்த திசை, அதை அந்த பொம்மை எப்படியெல்லாம் நகர்ந்து கொண்டிருக்கிறது தங்களுடைய கரங்களில் இருந்து என்கிற அந்த கலந்துரையாடலோடு அந்த காட்சிகளையும் அவர்கள் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்திய பாரம்பரியத்தினுடைய ஒரு அடையாளமாக இந்த அன்னப்பறவையினுடைய அந்த அறிவு என்பது நாம் அனைவருமே இலக்கியங்களிலும் அதே போன்று அதனுடைய அறிவியல் நுட்பத்தையும் பெருமையாக பேசக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கிறோம். பாலும் தண்ணியும் கலந்தால் தண்ணீரையும் பாலையும் தனித்தனியே பிரித்தெடுக்கக்கூடிய அன்னப்பறவையினுடைய அந்த அறிவு நுட்பத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு அந்த அன்னப்பறவையை கையில வைத்துக் கொண்டு அவர்கள் விளையாடி கொண்டு அந்த கலந்துரையாடலை நம்ம அந்த விண்வெளியில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்திய வீரராக இருக்கக்கூடிய சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட அந்த 4 பேர் அடங்கிய அந்த குழு 41 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது இந்த விண்வெளி பயணம் மேற்கொள்ளப்பட்ட 2வது இந்தியர் என்கிற மிகப்பெரிய பெருமையை அவர் பெற்றிருக்கிறார். விண்வெளியினுடைய ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பி அவர்களை மீண்டும் அழைத்து வரக்கூடிய இந்த சுகன்யான் திட்டத்தை 2027 செயல்பட திட்டமிட்டு அந்த பணிகளை எல்லாம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிற இந்த சூழ்நிலையிலே 4 பேர், குறிப்பாக அமெரிக்க ஆக்சியம் ஸ்பேஸ் என்ற தனியார் நிறுவனம் விண்வெளியில் இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலைக்கு வீரர்களை அனுப்பி அந்த திட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறது. இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திய இந்த இஸ்ரோ தீர்மானித்திருந்தது. விண்வெளியில் மனிதர்களை அனுப்பக்கூடிய பணியிலே அமெரிக்க விண்வெளி ஆய்வு மைய நிறுவனமாக இருக்கக்கூடிய நாசா இஸ்ரோவோடு இணைந்து செயல்படுகிறது. அதன்படி ஆக்சியம் 4 என்ற இந்த திட்டத்தின் கீழ் இந்திய அந்த விமானப்படையினுடைய குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா, அதே போன்று அமெரிக்காவை சேர்ந்த மிஷன் கமாண்டோ பெக்கி விஷன், ஹங்கேரியை சேர்ந்த டிபோர் கபோ, போலந்தை சேர்ந்த ஸ்லாவோஸ் உஸ்னாஸ்கி உள்ளிட்ட சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தை அவர்கள் அனுப்பி இந்த மிகப்பெரிய ஒரு சாதனையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த மே 29ஆம் தேதி விண்வெளிக்கு 4 பயணம் செய்வதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் வானில் நிலவக்கூடிய அந்த வானிலை மாற்றம் காரணமாகவும் தொழில்நுட்ப பிரச்சனைகள் என 6 முறை விண்வெளி பயணம் தள்ளி போடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திட்டமிட்டபடி நேற்று 12:01 மணி அளவிலே 4 பேரும் விண்வெளிக்கு புறப்பட்டார்கள். அமெரிக்காவினுடைய புளோரிடா மாகாணத்திலே நாசாவுக்கு சொந்தமான கென்னடி விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து
தொழிலதிபர் ஹெலான் மிஸ்கினுடைய ஸ்பேஸ் நிறுவனத்தினுடைய ஃபால்கன் 9 என்கிற இந்த ராக்கெட் வாயிலாக இந்த இந்திய வீரர்கள் சுபான் சுக்லா உள்ளிட்ட இந்த 4 பேரையும் சுமந்து சென்று ஸ்பேஸ் டிராகன் விண்கலம் புறப்பட்டு அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விண்வெளிக்கு செல்லக்கூடிய 2வது இந்திய வீரர்கள் என்கிற மிகப்பெரிய பெருமையை இந்த சுபான் சுக்லாவோடு இந்த குழு பெறுகிறது. சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்துக்கு செல்லக்கூடிய முதல் வீரர் என்கிற அந்த பெருமையும் பெறுகிறார். 1984ஆம் ஆண்டு ரஷ்யா அதே போன்ற சோயிஸ் விண்கலம் வாயிலாக விமானப்படையினுடைய விங் கமாண்டர் ராகேஷ் சர்மா விண்வெளியினுடைய பயணத்தை மேற்கொண்டார். 41 ஆண்டுகள் கழித்து இந்தியாவைச் சேர்ந்த 2வது வீரராக சுபான் சுக்லா இந்த விண்வெளி பயணத்திற்கு சென்றிருப்பது மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ஒவ்வொருவராக அந்த விண்வெளியினுடைய சர்வதேச அந்த மையத்திலே இருந்து அமர்ந்து கொண்டு ஒரு செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்துவது போல தத்ரூபமாக இயல்பாக மகிழ்வோடு அவர்கள் அந்த ஆலோசனையிலே ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகள் பார்க்க முடிகிறது. A lot of science here down below us, and we're looking forward to getting on board the International Space Station and getting that underway. We have a lot of very high scientific goals, but obviously realizing the return of these 3 countries to space is very special. சர்வதேச விண்வெளி மையத்தை நோக்கி கடந்த 12 மணி நேரமாக பயணித்துக் கொண்டிருக்கும் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்களும் கலந்துரையாடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்து வழங்கியதை கேட்டோம். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.